சுவாமி விவேகானந்தரின் கர்மயோகம் சொற்பொழிவுகள். இந்த சொற்பொழிவின் தலைப்பு, நாம் உதவி செய்வது நமக்கே, உலகிற்கு அல்ல. கடமைகளை சரிவர செய்வது ஆன்மீக முன்னேற்றத்திற்கு எப்படி உதவுகிறது என்பதை காண்பதற்கு முன், கர்மம் என்பதற்கு இந்தியாவில் வழங்கப்படுகின்ற மற்றொரு கருத்தையும் சுருக்கமாக நான் உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். ஒவ்வொரு மதத்திலும் தத்துவம், புராணம், சடங்கு என்று 3 பகுதிகள் உள்ளன. எல்லா மதத்திற்கும் தத்துவமே சாரமாக அமைந்துள்ளது. இந்த தத்துவத்தை ஏறக்குறைய கற்பனை பாத்திரங்களான மாமனிதர்களின் வாழ்க்கை, கதைகள், உவமைகள் போன்ற அற்புதமான விஷயங்கள் மூலம் விளக்கி விவரிப்பது புராணம். சடங்கு என்பது தத்துவ கருத்துக்களுக்கு எல்லோரும் புரிந்து கொள்ளும் வண்ணம் தெளிவான வடிவம் கொடுப்பது. உண்மையில் தத்துவத்தின் உரு தோற்றமே சடங்கு. இந்த சடங்குதான் கர்மம். இவை ஒவ்வொரு மதத்திற்கும் இன்றியமையாதவை. ஏனென்றால் ஆன்மீகத்தில் மிகவும் முன்னேறாமல் நுட்பமான ஆன்மீக உண்மைகளை புரிந்து கொள்ள முடியாது. எதையும் புரிந்து கொள்ள முடியும் என்று நினைப்பது சுலபம். ஆனால் நடைமுறை அனுபவத்திலோ நுட்பமான கருத்துக்களை புரிந்து கொள்வது அவ்வளவு சுலபமானது அல்ல என்பதுதான் உண்மை. எனவே சின்னங்கள் சிறந்த உதவியாக அமைந்துள்ளன. அவற்றின் மூலம் எதையும் தெளிவுபடுத்துகின்ற முறையை நாம் ஒதுக்கிவிட முடியாது. மிக பழங்காலத்திலிருந்தே எல்லாவித மதங்களும் சின்னங்களை பயன்படுத்தி வருகின்றன. ஒரு வகையில் சின்னங்களின் மூலம்தான் நாம் சிந்திக்கவே முடியும். சொற்கள் என்பவை சிந்தனையின் சின்னங்களை தவிர வேறல்ல. இன்னொரு வகையில் பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொன்றும் ஒரு சின்னமாக நாம் கொள்ளலாம். இந்த பிரபஞ்சம் முழுவதுமே ஒரு சின்னம். அதன் பின்னால் உள்ள சாரம் இறைவன். இத்தகைய சின்னங்களின் உருவாக்கம் மனிதனின் வெறும் கண்டுபிடிப்பு அல்ல. ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்த சிலர் ஒன்றாக அமர்ந்து தங்கள் மனதுக்குள் சிந்தித்து வெளிக்கொண்டு வந்தவை அல்ல இவை. மத சின்னங்கள் இயல்பாக தோன்றி வளர்ந்தவை. இல்லையென்றால் ஏறக்குறைய எல்லோரின் மனதிலும் குறிப்பிட்ட கருத்துக்கள் குறிப்பிட்ட சின்னங்களோடு மட்டும் தொடர்பு உடையவையாக எப்படி இருக்கும்? சில சின்னங்கள் உலகம் முழுவதிலுமே வழக்கத்தில் இருக்கின்றன. கிறிஸ்தவ மதத்துடன் உண்டான தொடர்பிற்கு பின்னர்தான் சிலுவை ஒரு சின்னமாக முதலில் கொள்ளப்பட்டது என்று உங்களுள் பலரும் நினைக்கலாம். ஆனால் உண்மையில் கிறிஸ்தவ மதம் தோன்றுவதற்கு முன்னால், மோசஸ் தோன்றுவதற்கு முன்னால், வேதங்களும் தோன்றுவதற்கு முன்னால், வரலாற்று குறிப்புகள் தொடங்குவதற்கு முன்னால் சிலுவை சின்னம் இருந்தது. அஸ்டக் மற்றும் பினீசியர்களிடையே இந்த சின்னத்தை நாம் காண முடியும். ஒவ்வொரு இனத்தினரும் சிலுவை சின்னம் வைத்திருந்ததாகவே தோன்றுகிறது. சிலுவையில் அறையப்பட்ட இரட்சகர், அதாவது சிலுவையில் அறையப்பட்ட ஒரு மனிதர், இந்த சின்னமும் எல்லா நாடுகளிலும் அறையப்பட்ட ஒன்றாகவே தோன்றுகிறது. இதுபோலவே வட்டம் உலகம் முழுவதிலுமே ஒரு மகத்தான சின்னமாக இருந்து வருகிறது. எல்லாவற்றையும் விட உலகம் முழுவதும் அறியப்பட்ட மற்றொரு சின்னம் ஸ்வஸ்திகம். பௌத்தர்களே இதை உலகம் முழுவதும் தங்களுடன் கொண்டு சென்று பரப்பினார்கள் என்ற ஒரு கருத்து ஒரு காலத்தில் இருந்தது. ஆனால் புத்த மதத்திற்கு முன்பே பல நாடுகளில் இதனை பயன்படுத்தி இருப்பது இப்போது தெரிய வந்துள்ளது. பழங்கால பாபிலோனிலும் எகிப்திலும் இந்த சின்னங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இதிலிருந்து என்ன தெரிகிறது? இந்த சின்னங்கள் மனிதனின் கற்பனையில் ஒரு குறிப்பிட்ட முறையில் உதித்தவையாக இருக்க முடியாது. நிச்சயமாக ஏதோ காரணம் இருந்திருக்க வேண்டும். அந்த சின்னங்களுக்கும் மனித மனத்திற்கும் ஏதோ இயல்பான தொடர்பு இருந்திருக்க வேண்டும். மொழி கூட மனிதனின் கற்பனையில் ஒரு குறிப்பிட்ட முறையில் தோன்றியதல்ல. சில வார்த்தைகள் மூலம் சில எண்ணங்களை உணர்த்த வேண்டும் என்று சிலர் கலந்து தீர்மானித்ததன் விளைவாகவும் தோன்றியதல்ல. எந்த எண்ணமும் அது குறிக்கின்ற சொல் இல்லாமலோ, எந்த சொல்லும் அது உணர்த்துகின்ற எண்ணம் இல்லாமலோ இருந்ததில்லை. எண்ணமும் சொல்லும் இயல்பாகவே பிரிக்க முடியாதவை. கருத்துக்களை குறிக்கின்றவை ஒலி சின்னங்களாகவோ நிற சின்னங்களாகவோ இருக்கலாம். செவிடனும் ஊமையும் ஒலி சின்னங்களை தவிர மற்றொன்றின் மூலமே சிந்தித்தாக வேண்டும். மனத்தில் எழும் ஒவ்வொரு எண்ணத்திற்கும் அதற்கேயான ஒரு உருவம் உண்டு. இது சமஸ்கிருத தத்துவங்களில் நாம ரூபம், அதாவது பெயர் உருவம் என்று அழைக்கப்படுகிறது.
கற்பனையால் ஒரு மொழியை உண்டாக்க முடியாது. அதுபோலவே சின்னங்களின் முறையையும் உருவாக்க முடியாது. உலக மதங்களில் சடங்கிற்காக அமைந்த சின்னங்கள் அனைத்திலும் மனித சமுதாயத்தின் சிந்தனை வெளிப்பாட்டை நாம் காண்கிறோம். சடங்குகள், கோவில்கள் மற்றும் அதுபோன்ற சம்பிரதாயங்கள் எதுவும் தேவையில்லை என்று சொல்லிவிடுவது எளிது. இன்றைய சிறு பிள்ளை கூட இதை சொல்கிறது. ஆனால் கோயிலுக்கு சென்று வழிபடுபவர்கள் மற்றவர்களிடமிருந்து பல வகையிலும் வேறுபட்டிருப்பதை எல்லோரும் எளிதாக அறிந்து கொள்ளலாம். ஒரு குறிப்பிட்ட மதத்தின் கோயில்கள், சடங்குகள் மற்றும் சம்பிரதாயங்கள் போன்ற தூல வடிவங்கள் எல்லாம் அந்த மதத்தின் குறிப்பிட்ட சில கருத்துக்களை குறித்து நிற்கின்றன. இந்த தூல வடிவங்களுடன் அந்த குறிப்பிட்ட மதத்தினர் தொடர்பு கொள்ளும்போது அவை எதை குறித்து நிற்கின்றனவோ அந்த கருத்துக்களை, எண்ணங்களை அவர்களின் மனதில் கொண்டு வருகின்ற தன்மை படைத்தவையாக இருக்கின்றன. எனவே சடங்குகளையும் சின்னங்களையும் தவிர்ப்பது அறிவுடைமை ஆகாது. அவற்றை தெரிந்து கொள்வதும் பின்பற்றுவதும் இயல்பாகவே கர்மயோகத்தின் ஒரு பகுதியாகிறது. இந்த செயல் விஞ்ஞானத்தின், அதாவது கர்மயோகத்தின் அம்சங்கள் இன்னும் பல உள்ளன. அவற்றுள் ஒன்று எண்ணத்திற்கும் வாக்கிற்கும் இடையிலுள்ள தொடர்பையும் வாக்கின் சக்தியால் நாம் சாதிக்கக்கூடியது என்ன என்பதையும் அறிந்து கொள்வதாகும். வாக்கின் சக்தியை ஒவ்வொரு மதமும் அங்கீகரித்துள்ளது. சில மதங்கள் படைப்பே வாக்கிலிருந்துதான் தோன்றியதாக கூறும் அளவிற்கு அதனை ஏற்றுக்கொண்டுள்ளன. இறைவனுடைய சிந்தனையின் புற அம்சம்தான் வாக்கு. படைப்பிற்கு முன் கடவுள் சிந்தித்தார், சங்கல்பித்தார். எனவே படைப்பு வாக்கிலிருந்து தோன்றியது. மன அழுத்தமும் பரபரப்பும் நிறைந்த இன்றைய நமது உலகாயத வாழ்வால் நமது நரம்புகள் மென்மையை உணரும் தன்மையை இழந்து கடினமாகிவிட்டன. வயதானவர்களாக ஆகும்தோறும், உலகால் பந்தாடப்படும் தோறும் கடினமானவர்களாகி விடுகிறோம். அதன் காரணமாக நம்மை சுற்றி தெள்ளத் தெளிவாக நிரந்தரமாக நடைபெறுபவற்றை கவனிக்காமல் போகின்ற நிலைக்கு நாம் வந்து விடுகிறோம். எனினும் சில வேளைகளில் மனிதத்துவம் தன் இயல்பை நிலைநாட்டுகிறது. அப்போது இந்த அன்றாட நிகழ்ச்சிகளுள் சிலவற்றை பற்றி சிந்திக்கவும் வியந்து நிற்கவும் செய்கிறோம். இவ்வாறு வியந்து நிற்பதுதான் ஆன்மீக ஒளி பெறுவதற்கான முதற்படியாகும். வாக்கின் தத்துவ ரீதியான மத சம்பந்தமான உயர்ந்த மதிப்பை தவிர ஒலி சின்னங்கள் மனித வாழ்க்கை நாடகத்தில் முக்கிய இடம் வகிப்பதை நாம் காணலாம். நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன், உங்களை நான் தொடவில்லை. நான் பேசுவதால் காற்றில் ஏற்படுகின்ற அதிர்வுகள் உங்கள் காதுகளில் நுழைந்து நரம்புகளை தொட்டு உங்கள் மனத்தில் விளைவுகளை ஏற்படுத்துகிறது. உங்களால் இதை தடுக்க முடியாது. இதைவிட வியப்புக்குரியது என்ன இருக்க முடியும்? ஒருவன் மற்றொருவனை முட்டாள் என்று அழைக்கிறான். விளைவு, இவன் எழுந்து முஷ்டியை மடக்கிக் கொண்டு அவன் மூக்கில் ஓங்கி ஒரு குத்து விடுகிறான். வாக்கின் சக்தியை பாருங்கள். ஒருத்தி துன்பத்தால் அழுது கொண்டிருக்கிறாள். இன்னொருத்தி அங்கு வருகிறாள். அவளிடம் மென்மையான சில வார்த்தைகள் பேசுகிறாள். உடனே இவளது வளைந்திருந்த உடம்பு நிமிர்ந்து நேராகிறது. முகத்தில் புன்னகை அரும்ப ஆரம்பிக்கிறது. வாக்கின் ஆற்றலை எண்ணி பாருங்கள். உயர்ந்த தத்துவங்களிலும் அதுபோலவே அன்றாட வாழ்விலும் அவை ஒரு மாபெரும் சக்தியாக விளங்குகின்றன. நாம் சிந்தித்து பார்க்காமல், ஆராய்ந்து பார்க்காமல் இரவும் பகலும் இந்த ஆற்றலை கையாண்டு கொண்டிருக்கிறோம். இந்த சக்தியின் இயல்பை தெரிந்து கொள்வதும் அதை சிறப்பாக பயன்படுத்துவதும் கூட கர்மயோகத்தின் ஒரு பகுதியாகும். மற்றவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை என்பதன் பொருள் பிறருக்கு நாம் உதவ வேண்டும், உலகிற்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதை. நாம் எதற்காக உலகிற்கு நன்மை செய்ய வேண்டும்? மேலோட்டமாக பார்த்தால் உலகிற்கு உதவுவதற்காக, ஆனால் உண்மையில் நமக்கே உதவுவதற்காக. நாம் எப்போதும் உலகிற்கு உதவ முயன்று கொண்டே இருக்க வேண்டும். அது ஒன்றே நமது மிக உயர்ந்த குறிக்கோளாக இருக்க வேண்டும். நாம் சற்று ஆழ்ந்து சிந்தித்தோமானால் உலகிற்கு நம் உதவி சிறிது கூட தேவையில்லை என்பதை காணலாம். நீங்களோ நானோ வந்து உதவி செய்வோம் என்பதற்காக இந்த உலகம் படைக்கப்படவில்லை. அழகிய இந்த உலகம் மிகவும் நல்லது. ஏனெனில் நாம் பிறருக்கு உதவி செய்வதற்கான நேரத்தையும் வாய்ப்பையும் இது தருகிறது என்று ஒரு சொற்பொழிவில் படித்தேன். கேட்கும்போது உணர்ச்சிகரமாகத்தான் இருக்கிறது.